இனி யார் யாருக்கு சொல்லப்பட்டது, அவர்கள் எப்படி செய்கிறார்கள் அது அவர்களுக்கு தெரியும். And whoever God has told about this, they are doing as they wish. ஏனென்றால் பெருமலை இரைச்சலின் சத்தத்தை எலியாவின் காது கேட்டது. Because the rushing of the sound of rain was heard by Elijah. அதனாலே அவர் தன்னை வருத்தி நெட்டி முழங்கால் பட அவர் 8 முறை என்ன செய்தார், தேவ சமூகத்திலே ஊழியக்காரனை அனுப்பி ஜெபித்துக் கொண்டே இருந்தார். And for this, because he heard the sound of the rushing of rain, he bowed down himself on earth 8 times, and he sent his servant 8 times to look up to the sky. ஒரு சிறு மேகம் பெருமலை இரைச்சலை கொண்டு வந்தது. A little cloud like a man's hand has brought a rising from the rain. வான மேகங்களினாலே நிறைந்து காற்றுகளும் வீசினது, கருத்து பெருமலை உண்டாயிற்று. And the heaven was filled with dark clouds, and there was rushing of rain, and the clouds started bringing rain. ஆகாப் ரதத்திலே ஏறி இஸ்ரவேலுக்கு போனான். And Ahab, he got into the chariot and went to Israel. கர்த்தருடைய கரம் எலியாவின் மேல் இருந்தது. The hand of God was on prophet Elijah. தேவ பிள்ளையே, Children of God, இந்த நாளிலே in these days, ஆகார பஞ்சத்தை குறித்து தேவன் பேசியிருக்கிறாங்க. God has spoken about the famine for food. தேசத்திலே ஆகார பஞ்சம் வரப்போகிறது. There will be famine on our nation. ஆனா இன்றைக்கு சபைகளிலே வசனம் கிடைக்காத கொடிய பஞ்சம் நடந்து கொண்டிருக்கிறது. But now famine is taking place in the churches, that is famine for the word of God. அன்றைக்கு ஆகார பஞ்சம் நடந்தபோது எலியா தேவ சமூகத்திலே தன்னுடைய நெட்டி முழங்கால் பட ஜெபித்தாரு. When there was famine in Samaria in those days, Elijah bowed down and prayed to God. மலைக்கு ஏதுவான பகுதி ஒன்றும் காணப்படவில்லை. There was no sign of rain. ஆனா இன்றைக்கு எழுப்புதலுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். But now we are praying for the revival of the nation. ஆனா இன்றைக்கு சபைகளிலே எழுப்புதலுக்கு ஏதுவான பகுதி ஒன்றும் இல்லை. But now there are no signs of revival in the church. இன்றைக்கு சபைகள் எப்படி காணப்படுகிறது என்றால், லவோதிகா சபையுடைய அனுபவம் வாந்தி பண்ணி போடுகிற அனுபவம் காணப்படுகிறது. And what is the state of the churches nowadays? It is like the church of Laodica, that God is vomiting from his own mouth. மேலும் சபைகள் ஆடல் பாடல் கொண்டாட்ட இசைகளினாலே கொடிய அளவிலே தீட்டுப்பட்ட சபைகள் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. The churches are defiled by the music, dancing and celebrations. இதெல்லாம் நான் சும்மா சொல்றதில்ல. அநேக பாடகர்களை ஊழியர்களை யார் என்ன அட்டகாசம் பண்ணுகிறாங்க அப்படிங்கிறத தீர்க்க தரிசனமாய் தேவன் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் இந்த நாட்களில் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் சபையில் உரைக்கப்பட்டது. இன்னைக்கு நிறைய பேர் தெரியாமல் ஜெபிக்கிறாங்க. அவருக்காக ஜெபிப்போம், இவருக்காக ஜெபிப்போம். அடி உடுகிறதே ஆண்டவர் தான் அப்படிங்கிறத அநேக புத்தி இல்லாத ஊழியக்காரங்களுக்கு தெரியல. அதனால அவனுக்காக ஜெபிப்போம், இவனுக்காக ஜெபிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. நீ யாருக்காகவும் ஜெபிக்க வேண்டாம். தேவ சமூகத்தில் அமர்ந்து இவருக்காக ஜெபிக்கணுமா அவருக்காக ஜெபிக்கணுமா என்க தேவ சமூகத்தில் அமர்ந்தா தெரியும். Dear children of God, this is not my own word or my own prophecy. It is all from Heavenly Father. God has already prophesied about the singers in the churches of Tamil Nadu, what will be their future state and what will happen to them, their condition, and that God is punishing them, not the people, but people and the ministers of God, the believers, without knowing what is the real state of those singers. They are praying for them. They are fighting among themselves, not knowing the truth. But to know the truth, you sit at the feet of God, pray and find out what is good and what is evil. ஜெபிக்கும் போது தேவன் வெளிப்படுத்துவாங்க. ஆமா, என் சபை இந்த பாடகரினாலே தீட்டுப்படுத்தப்பட்டு அழிக்கப்பட்டு சூறையாடப்படுகிறதுங்கிறத ஜெபித்தா திட்டமாய் பேசுவாங்க. If you sit at the feet of God and start praying for this, God will definitely reveal to you that the churches are defiled and spoiled by such singers. They are spoiling the believers, they are spoiling the churches, and they are looting the churches. இது கர்த்தர் அடியோனுக்கு தீர்க்க தரிசனமாக வெளிப்படுத்தின வார்த்தைகளை அல்லாமல் இது வேறு ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் முன் உரைக்கப்பட்டு சபையிலோ என்னோடு எழுப்புதல் ஊழியத்தில் வரக்கூடிய ஊழியர்களுக்கு சொல்லப்பட்டு அதற்கு பின்பாக இந்த பாடகர்களுடைய வாழ்க்கையிலே நடக்கிறத அவர்கள் செய்கிற அட்டகாசங்களையும் இன்றைக்கு யூடியூப் மூலமாக தேவன் சொன்னவைகளை பார்க்க வைக்கிறாங்க.
God has already prophesied about these singers, and we have recorded in the YouTube channel about this, and we have told about this in the churches, and people who are engaged with me in the ministry already know about this, and how God is punishing them for their transgressions, for all the defiled or detestable things that they are doing in the church. So you people sit at the feet of God and pray for this.